Hello students, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 8th சாப்டரில் எக்ஸசைஸ் சம்ஸ் 10th சம்மை பார்க்க போகிறோம். அதில் கேஷ் புக் அண்டு பாஸ் புக் ரெண்டு புக்கும் கொடுத்து அதில் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி பிஆர்எஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்று சில ட்ரிக்ஸோட பார்க்கலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Prepare bank reconciliation statement as on 31st March 2017 from the following extracts of cash book and bank statement. ரெண்டு புக்கும் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எப்படி பிஆர்எஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ கேஷ் புக்கில் ரெசிப்ட்ஸு பேமெண்ட்ஸு, அதே இங்கே பாஸ்புக்லேயும் வித்ட்ராயல்ஸ் அண்டு டெபாசிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு புக்கும் கொடுத்துருந்தா பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் உங்களுக்கு இங்கே பாருங்கள், சைடில் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அட் த டைம் ஆஃப் 2 books given we have to identify the mistakes by comparing the cash book and passbook. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தென் செலக்ட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் த பிஆர்எஸ். ரெண்டுத்துக்கும் உள்ள மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கு தான் நம்ம இப்போ பிஆர்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ செக்கு ரெசிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, கேஷ் புக்கில் ரெசிப்ட்ஸாக செக்காக கொடுத்துருப்பாங்க, இல்லை டைரக்ட் பேமெண்ட் கஸ்டமர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெசிப்ட்ஸ் காலத்துலேயும் அதே பாஸ்புக்கில் டெபாசிட் காலத்தையும் கம்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, செக்கு ரெசிப்ட்ஸையும் டெபாசிட்ஸையும் கம்பேர் பண்ணணும் 1 by 1. இப்போ கம்பேர் பண்ணும்போது டிக் பண்ணிகிட்டே வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் 1 by 1 லிஸ்ட்டு. அதே மாதிரி பேமெண்ட்டையும் வித்ட்ராயல்ஸையும் கம்பேர் பண்ணிவிட்டு டிக் பண்ணிகிட்டே வரணும். எதெல்லாம் டிக் ஆகலையோ அதுதான் நம்ம அந்த லிஸ்ட்டுக்கு தான் பிஆர்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அன்மேட்ச்டு எதெல்லாம் மேட்ச் ஆகலையோ, இப்போ மேட்ச் ஆனதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, அதனால் அதை இக்னோர் பண்ணிவிட்டு எதெல்லாம் அன்மேட்ச்டு ஐட்டத்துக்கு தான் பிஆர்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், டிக் த ஐட்டம்ஸ் இந்த கேஷ் புக் தட் மேட்ச் த பாஸ்புக். இப்போ ஸ்டார்டிங்கில் இப்போது பேங்க் ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st March 2017 ஹெட்டிங் போட்டோம். யூஸ்வலாகவே கேஷ் புக்கில் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்குல்ல 9,000, இது எடுக்கக்கூடாது. க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, பை பேலன்ஸ் கேரி டவுன் 2,250, இதை தான் நம்ம க்ளோசிங் பேலன்ஸை தான் இங்கே எடுக்கணும். பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 2,250, இதை ஓப்பனிங் பேலன்ஸாக எடுத்துக்கணும் பிஆர்எஸில். இப்போ 1 by 1 ஒரு ஐட்டமாக நம்ம கம்பேர் பண்ணி டிக் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ ரெசிப்ட்ஸ் காலத்தில் 2 ராம், இப்போ இவங்கெல்லாம் கஸ்டமர்ஸ், இவங்ககிட்ட செக் ரிசீவ் பண்ணியிருப்போம். 2 ராம் 2,200 இங்கே இருக்கான்னு, டெபாசிட் சைடு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பை செக் ராம் இருக்குது, அதனால் இங்கே ஒரு டிக்கு 2,200. ஸோ இங்கே ராம்க்கு ஒரு டிக் போட்டுடலாம். தென் பிரேம் 1,500 இருக்கான்னு செக் பண்ணணும். பிரேம் இதோ இருக்குது, பை செக் பிரேம் 1,500. தென் பிரேம் டிக் பண்ணிட்டோமா. பவித்ரா 3,400 இருக்கான்னு பார்த்துக்கலாம். பவித்ரா இல்லை இங்கே, அதனால் அதுக்கு தான் இப்போ பிஆர்எஸ் கண்டுபிடிக்கணும். இது ராங் மார்க் போட்டுக்கலாம். தென் தேவி 2,600, தேவி 2,600 இருக்குது, அதை டிக் போட்டுக்கலாம். தென் மணி 1,100 இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மணி இல்லை, அதனால் அதை ராங் மார்க், இதுக்கும் பிஆர்எஸ் கண்டுபிடிக்கணும். ஷங்கர் இருக்கான்னு பாருங்கள், 350, ஷங்கரும் இல்லை. ஸோ இதுக்கும் பிஆர்எஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிப்ட்ஸுக்கும் டெபாசிட்ஸும் கம்பேர் பண்ணிட்டோம். அதில் கம்பேர் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸ் நாட் மேட்ச், தட் இஸ் செக் டெபாசிட்டட் நாட் கிரெடிட்டட் அப்படின்னு அர்த்தம். இப்போ அங்கே ஐட்டம்ஸ் எதெல்லாம் மேட்ச் ஆகலையோ அது கிரெடிட் ஆகலைன்னு அர்த்தம். இதுக்கு எதெல்லாம் பவித்ரா, மணி, ஷங்கர் டிரான்சாக்ஷனாக கிரெடிட் ஆகலை. இப்போது பேமெண்ட் சைடு பார்க்கலாம் 1 by 1. டிராயிங்ஸ் 1,700 இருக்குது. இப்போ வித்ட்ராயல் சைடு டிராயிங்ஸ் இங்கே 700 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1,000 rupees டிஃபர் ஆகுது. இங்கே 1,700, இங்கே வெறும் 700 தான். அப்போ அந்த 1,000 rupeesக்கு நம்ம என்ன பண்ணணும், பிஆர்எஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. தென் சுமி 3,300 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருக்குது 3,300, அதை டிக் பண்ணிக்கலாம்.
தென் பை சேலரி 2800 இருக்குது 2800. அப்புறம் இப்போ சேலரியில் வந்து டிக் பண்ணிக்கலாம். கயல் நெக்ஸ்ட் 1700 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கயல் 1700 டிக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கயல் டிக் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு பூஜா 4200 இருக்கான்னு பாருங்கள். பூஜா இங்கே இல்லை, அப்போ அதை ராங் மார்க் போட்டு இதுக்கு தான் இப்போ பிஆர்எஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் சாம் 2000 சாமும் இல்லை, அதுக்கும் ராங் மார்க் போட்டுக்கோங்க. ரஹீம் 1100 ரஹீமும் இல்லை, அதுக்கும் ராங் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்ட் இருக்கா 1000 இல்லை, ரெண்ட் இல்லை, அதுக்கும் ராங் மார்க் போட்டுக்கோங்க. இப்போது இதெல்லாம் இப்போ எத்தனை பூஜா சாமு ரஹீமு ரெண்ட் இதுக்கெல்லாம் வந்து பிஆர்எஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன மீனிங்னா செக் பேமெண்ட்ஸும் வித்ட்ராயல்ஸும் கம்பேர் பண்ணும்போது டிக் த ஐட்டம்ஸ் இந்த பேமெண்ட்ஸ் அண்ட் வித்ட்ராயல்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த அன்மேட்ச்டு ஐட்டம்ஸ். பேமெண்ட் டு வித்ட்ராயல்ஸ் அன்மேட்ச்டு ஐட்டத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம்? செக் இஷ்யூட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். ஓகேவா? இப்போ வந்து அமௌண்ட் ஃபஸ்ட்டு அந்த டிராயிங்ஸுக்கு அந்த 1000 rupees இருக்குல்ல, இன்டிஃபரன்ஸ் அன்மேட்ச்டு ஐட்டம்ஸ், அதுக்கு என்ட்ரி போட்டுடலாம். சரியா? இப்போ பாருங்கள், டிராயிங்ஸ் வந்து ஆடில் அமௌண்ட் 700 வித்ட்ரான் பை த ப்ரொப்ரைட்டர் வாஸ் ராங்லி என்டர் 1700 மைனஸ் 700. அது வந்து 1000 rupees. ஏன் இங்கே ஆட் பண்ணுறோம்? டிராயிங்ஸ்னால் இந்த ஓனர் அவரோட பர்சனல் ப்ரொப்ரைட்டர் பர்சனலுக்காக எடுக்கிற அமௌண்ட்டு, அது 1000 rupees கம்மியாக என்ட்ரி போட்டிருக்காங்க. அதனால் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம் பிஆர்எஸில். நெக்ஸ்ட் பாருங்கள், செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். இது என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்? செக் இஷ்யூடுக்கலாம் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட்னா நம்ம பேமெண்ட்ஸும் வித்ட்ராயல்ஸும் கம்பேர் பண்ணோம் இல்லையா? பேமெண்ட்ஸும் வித்ட்ராயல்ஸும் அந்த லிஸ்ட்டு தான் இங்கே செக் இஷ்யூடு. பூஜா, அதுக்கப்புறம் ஷாமு ரஹீம் ரெண்ட், இந்த 4 ஐட்டமும் இங்கே பாருங்கள் செக் இஷ்யூடு நாட் ப்ரெசன்டட் ஃபார். பூஜா 4200, அப்புறம் ஷாமு ஒரு 2000, அதுக்கப்புறமா ரஹீம் 1100, ரெண்ட்டு 1100, இதெல்லாம் ஆட் பண்ணால் 8400 வருது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட், அதுவும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிரெடிட்டட் எங்கே ஐட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 900 இருக்குல்ல, அதுக்கும் என்ட்ரி இல்லைல்ல. இங்கே பாஸ்புக்கில் தானே என்ட்ரி போட்டிருக்கோம், கேஷ் புக்கில் இல்லை. அதனால் அதையும் 900 ஆட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இது இல்லாதனால இங்கே இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை த பேங்க் 900, அதையும் ஆட் பண்ணானா 10300 வருது. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 2250யோட 10300 ஆட் பண்ணால் 12550. இது ஆட் ஆகிட்டதில் போட்டோம். அதுக்கப்புறம் லெஸ் காலத்தில் செக் டெபாசிட்டட் நாட் கிரெடிட்டட். என்னென்ன ஐட்டம் பார்த்தோம்? செக் டெபாசிட்டட்னா ஃபஸ்ட்டு ரெசிப்ஸுக்கும் டெபாசிட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லையா? என்னென்ன லிஸ்ட்டு? பவித்ரா, அதுக்கப்புறமா மணி, ஷங்கர், இந்த 3 பேருக்கும் செக் டெபாசிட்டட் அண்டு நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட், நாட் கிரெடிட்டட்னு போட்டிருந்தோம் இல்லையா? கிரெடிட்டட் லிஸ்ட்டில் இல்லை. அதை இப்போ நம்ம கால்குலேஷனில் லெஸ் காலத்தில் போயிட்டு போடலாம். யார் யார்? பவித்ரா எவ்வளவு? 3400 செக் டெபாசிட்டட் நாட் கிரெடிட்டட். அதுக்கப்புறம் மணி 1100, அதுக்கப்புறமா யார்? ஷங்கர் 350, ஷங்கர் ஒரு 350. அப்புறம் பேங்க் சார்ஜஸ் டெபிட்டட்னு போட்டிருக்கோம் 15 rupees. அந்த பேங்க் சார்ஜஸ் பாஸ்புக்கு மட்டும்தானே தெரியும், கேஷ் புக்கில் இல்லை. ஸோ அது ஒரு 15 rupees. இதெல்லாம் ஆட் பண்ணால் 4865 வருது. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு இங்கே 12550லேருந்து 4865 போச்சுன்னா பேலன்ஸு 7685. இட் இஸ் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த வீடியோவோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.